ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 150 குட்டியான தமிழ் கேள்விகளை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை கவனமாக கவனித்து நீங்களும் மற்றவங்க கிட்ட இங்கிலீஷில் கொஷின் கேட்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். சின்ன சின்ன வேர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன, நான் தமிழில் சொல்லி தான் அதுக்கான ஆன்சரை இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ நீங்களும் நான் தமிழில் சொல்லும்போது அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிகிட்டே வாங்க. நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற இந்த 150 சென்டென்சஸையும் நீங்கள் பேப்பர் எடுத்து மறக்காமல் எழுதி கூட வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாட் வாட், எங்கே கேட்பாங்கள்ல, எங்கே போகிற? நம்ம சின்ன சின்ன வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேர் வேர், எது? விச் விச், யார்? ஹூ ஹூ, யாருடையது? ஹூஸ் ஹூஸ், ஏன்? ஒய் ஒய், எப்படி? இதுக்கு ஆன்சர் என்ன வரும் இங்கிலீஷில்? சூப்பருங்க. ஹவ் ஹவ், எத்தனை? எப்படி கேட்கலாம்? எத்தனை? ஹவ் மெனி ஹவ் மெனி. அடுத்து பாருங்க, எவ்வளவு? நம்ம ஒரு கடைக்கு போனால் கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த கேள்வியை கண்டிப்பாக எல்லாரும் கேட்போம். எவ்வளவு? சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? நான் தமிழில் சொல்லும்போது பின்னாடியே என் கூட சேர்ந்து இங்கிலீஷில் சொல்லிட்டே வாங்க. ஹவ் மச் ஹவ் மச், எவ்வளவு? அடுத்து பாருங்க, அப்படியா? இஸ் இட் இஸ் இட், அதனால் என்ன? சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனால் என்ன? இது எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி கேள்வியில் நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஸோ வாட் ஸோ வாட், ஸோ அப்படின்னா அதனால், வாட் அப்படின்னா என்ன? ஸோ வாட், அதனால் என்ன? அடுத்து பாருங்க, நான் ஏன்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, நான் ஏன் வரணும்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் ஏன். ஒய் மீ, ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா நான். இப்போ சொல்லுங்க, ஒய் மீ, நான் ஏன். அடுத்து பாருங்க, வேற என்ன? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, வேற என்னப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நம்ம கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம், வேற என்னப்பா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? வேற என்ன அப்படின்னா வாட் எல்ஸ் வாட் எல்ஸ். சொல்லுங்க பார்க்கும், வாட் எல்ஸ், வேற என்ன? அடுத்து பாருங்க, இதுவா? இஸ் திஸ் இஸ் திஸ், இதுவா? இப்போ அதுவா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சரை வாயை திறந்து பேசிட்டேங்க. இஸ் தேட் இஸ் தேட், அதுவா? அடுத்து பாருங்க, ஏன் இல்லை? ஒய் நாட் ஒய் நாட், ஏன் இல்லை? அடுத்து பாருங்க, எதற்காக? ஃபார் வாட் ஃபார் வாட், எதற்காக? அடுத்து பாருங்களேன், எதுவாக இருந்தாலும், வாட் எவர் வாட் எவர். பிறகு என்ன? பேச்சு வழக்கில் பிறகு என்னப்பா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? தென் வாட் தென் வாட், பிறகு என்ன? அடுத்து பாருங்க, எப்போ இருந்து? கண்டிப்பாக இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்போம். எப்போ இருந்து? ஃப்ரம் வென் ஃப்ரம் வென், எப்போ இருந்து? அடுத்து பாருங்க, எப்போ வர? எப்போ வரை எப்படி கேட்கலாம்? அன்டில் வென் அன்டில் வென், எப்போ வரை? அடுத்து பாருங்க, எந்த நேரத்தில்? அட் வாட் டைம் அட் வாட் டைம், எத்தனை மணிக்கு? வாட் டைம் வாட் டைம், எவ்வளவு விரைவில்? ஹவ் சூன் அவன்
யார்? அவன் யாருன்னு கேட்போம்ல, எப்படி கேட்கலாம்? ஹூஸ் ஹீ? ஹூஸ் ஹீ? இப்போ அவள் யார்? ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாருமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, யாரிடம் இருந்து கேட்பாங்க. இதை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு கேட்பாங்க. யாரிடம் இருந்து, ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம், யாரிடம் இருந்து. அடுத்து பாருங்க, அது எப்படி? ஹவ் தேட். ஹவ் தேட். இது எவ்வளவு? கடைக்கு போனால் கண்டிப்பாக கேட்போம். இது எவ்வளவு? முன்னாடி பார்த்தது எவ்வளவுன்னு பார்த்தோம். இப்போ இது அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள் பார்க்கும். ஹவ் மச் திஸ். ஹவ் மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். திஸ் அப்படின்னா இது. சொல்லுங்க பார்க்கும். ஹவ் மச் திஸ். இது எவ்வளவு. இப்போ இது எத்தனை? இது எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க. ஹவ் மெனி திஸ். ஹவ் மெனி திஸ். அடுத்து பாருங்க, அது எப்படி? அது எப்படி நடந்துச்சு? எப்படி கேட்கலாம்? அது எப்படி? ஹவ் தேட். ஹவ் தேட். அடுத்து பாருங்க, எந்த தேதியில்? ஃபங்க்ஷன்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம கேட்போம். எந்த தேதியில் வச்சுருக்கீங்க கேட்போம் பார்த்தீங்களா? எந்த தேதியில்? ஆன் விச் டேட். ஆன் விச் டேட். எந்த தேதியில். அடுத்து பாருங்க, எப்போன்னு கேளு. அவங்க வரேன்னு சொன்னாங்க, எப்போன்னு கேளு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்போன்னு கேளு. ஆஸ்க் when. ஆஸ்க் when. ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். when எப்போ அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் when, எப்போன்னு கேளு. அடுத்து பாருங்க, யாரெல்லாம்? யாரெல்லாம் போனீங்க? யாரெல்லாம் வர்றாங்க கேட்போம் பார்த்தீங்களா? ஹூ ஆல். ஹூ ஆல். எப்படி சொல்கிறது? எனக்கு அவங்கக்கிட்ட இதை எப்படி சொல்லணும்னு தெரியல, கேட்போம்ல, எப்படி சொல்கிறது? தயங்கிட்டே கேட்போம். எப்படி கேட்கலாம்? ஹவ் டு சே. ஹவ் டு சே. இப்போ இப்படி சொல்லுங்களேன், எப்படி பேசுகிறது? நான் புதுசாக அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி பேசுகிறது? கரெக்டுங்க, எல்லாருமே ஆன்சரை வாயை திறந்து சொல்லிட்டீங்க. சூப்பர். ஹவ் டு ஸ்பீக். ஹவ் டு ஸ்பீக். அடுத்து எப்படி செய்கிறது? நம்ம புதுசாக ஒரு வேலைக்கு போயிருப்போம், அந்த வேலை நமக்கு செய்ய தெரியாது, இப்போ கேட்போம் கண்டிப்பாக, இது எப்படி செய்கிறது? எப்படி கேட்கலாம்? ஹவ் டு டூ. ஹவ் டு டூ. அடுத்து பாருங்கள், எப்படி சாப்பிட்றது? நம்ம புதுசாக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிருப்போம், அங்கே வித்தியாசமான ஃபுட் நமக்கு கொடுப்பாங்க, அப்போ நம்ம கேட்போம், இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்போம்ல. சிம்பிள் தாங்க. ஹவ் டு அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு அடுத்து சாப்பிட்ற அப்படிங்கிற வேர்பை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஹவ் டு ஈட். ஹவ் டு ஈட். எப்படி சாப்பிட்றது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி விளையாடுறது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லணுங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். அடுத்து பாருங்கள், இது என்ன? புதுசாக ஏதாவது ஒன்று வீட்டில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, கேட்போம், இது என்ன? வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ். இது என்ன? அடுத்து பாருங்க, இவைகள் என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை நம்ம சொல்லும்போது இவைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அல்லது நம்ம பேச்சு வழக்கில் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? வாட் ஆர் திஸ். வாட் ஆர் திஸ். அடுத்து பாருங்க, அது என்ன? நம்ம நிற்கிற இடத்துலேருந்து தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம அப்போ கேட்குறோம், அது என்ன? வாட் இஸ் தேட். வாட் இஸ் தேட். அது என்ன? இப்போ அவைகள் என்ன, இது எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் தோஸ். வாட் ஆர் தோஸ். தோஸ் அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வாட் ஆர் தோஸ். அடுத்து பாருங்க, இது யாரு? ஹூஸ் திஸ். ஹூஸ் திஸ். அது யாரு? ஹூஸ் தேட். ஹூஸ் தேட். நீ யாரு? ஹூ ஆர் யூ. ஹூ ஆர் யூ. அடுத்து பாருங்க, ஆனால் ஏன்?
பட் ஒய், பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஒய் ஏன், பட் ஒய். அடுத்து உனக்கு வேண்டுமா. இந்த மாதிரி சிம்பிளான சாதாரண கேள்விகளை நம்ம இங்கிலீஷில் கேட்டு பழகிட்டோம், மற்றவங்க கிட்ட பேசி பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இங்கிலீஷில் சின்ன சின்ன சென்டென்சஸாக நம்ம சிம்பிளாக பேச ஆரம்பிச்சிடலாம். அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு நல்லாவே வருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்க பார்க்கும். டு யூ வாண்ட், டு யூ வாண்ட், உனக்கு வேண்டுமா. அடுத்து பாருங்க, அவனுக்கு வேண்டுமா. இது எப்படி கேட்கலாம். டஸ் ஹீ வாண்ட், டஸ் ஹீ வாண்ட். இப்போ அவளுக்கு வேண்டுமா. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அடுத்து பாருங்களேன், நம்ம ஒருத்தங்களை பார்த்து இப்படி கேட்குறோம், உன்னால் முடியுமா. எப்படி கேட்கலாம். சிம்பிள் தாங்க. கேன் யூ, கேன் யூ, உன்னால் முடியுமா. இப்போ உன்னால் முடியாதா. இதுவும் ஒரு கேள்வி வாக்கியம்தான். சொல்லுங்க பார்க்கும். உன்னால் முடியாதா. காண்ட் யூ, காண்ட் யூ, உன்னால் முடியாதா. இப்போ உன்னால் முடியலையா. நம்ம ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துருக்கான், ஆனால் அவனால் அதை செய்ய முடியலை. அப்போ நம்ம கேட்குறோம், உன்னால் முடியலையா. எப்படி கேட்கலாம். குடிண்ட் யூ, குடிண்ட் யூ, உன்னால் முடியலையா. அடுத்து பாருங்களேன், ஏதாவது பிரச்சனையா. எனி ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம், உனக்கு தெரியுமா. டு யூ நோ, டு யூ நோ. நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது டு அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். உனக்கு தெரியுமா. அடுத்து பாருங்க, உனக்கு அவனை தெரியுமா. டு யூ நோ ஹிம், டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். டு யூ நோ ஹிம், உனக்கு அவனை தெரியுமா. அடுத்து பாருங்க, நீ ஏன் வந்த. கேட்பாங்கல்ல, நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் வந்த. ஒய் டிட் யூ கம், ஒய் டிட் யூ கம், நீ ஏன் வந்த. இப்போ இப்படி கேட்குறோம் பாருங்களேன், நீ ஏன் வரல. நான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் நீ ஏன் வரல. எப்படி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒய் டிடன்ட் யூ கம், ஒய் டிடன்ட் யூ கம், நீ ஏன் வரல. அடுத்து பாருங்களேன், நீ நல்லா இருக்கியா. ஆர் யூ ஃபைன், ஆர் யூ ஃபைன், நீ நல்லா இருக்கியா. அடுத்து பாருங்களேன், நீ சும்மா இருக்கியா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி ஃபோனில் கேட்போங்க, ஏய் நீ சும்மா இருக்கியா, வரையா விளாட்லாமா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ ஃப்ரீ, ஆர் யூ ஃப்ரீ, நீ சும்மா இருக்கியா. அடுத்து பாருங்களேன், நீ கோவமாக இருக்கியா. ஆர் யூ ஆங்க்ரி, ஆர் யூ ஆங்க்ரி, நீ சோகமாக இருக்கியா. ஆர் யூ சேட், ஆர் யூ சேட், நீ சந்தோஷமாக இருக்கிறாயா. இதுக்கான ஆன்சரை நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, உனக்கு யார் சொன்னா. நீ தெரியாமல் பேசாத, உனக்கு யார் சொன்னா. ஹூ டோல் யூ, ஹூ டோல் யூ. ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். டோல்டு அப்படின்னா சொன்னா, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு செயல். யூ அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கும், உனக்கு யார் சொன்னா. ஹூ டோல் யூ, ஹூ டோல் யூ. அடுத்து பாருங்க, உன்னிடம் பேசியது யாரு. நம்ம பேச்சு வழக்கில் உன்கிட்ட யார் பேசினான்னு கேட்போம். எப்படி கேட்கலாம். ஹூ ஸ்பீக் டு யூ, ஹூ ஸ்பீக் டு யூ. அடுத்து பாருங்களேன், நீ சாப்பிட்டையா. டிட் யூ ஈட், டிட் யூ ஈட், நீ என்ன சாப்பிட்டாய். என்ன அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான இங்கிலீஷ் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா, அதோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் ஈஸியாக பேசிடலாம். வாட் டிட் யூ ஈட், வாட் டிட் யூ ஈட், நீ என்ன சாப்பிட்டாய். இப்போ பாருங்களேன், நீ எங்கே சாப்பிட்டாய். வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்பா அம்மா கேட்பாங்க, நீ சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. அம்மா நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு அம்மா கேட்பாங்க, நீ எங்கே சாப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வேளை ஹோட்டலில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம். அவங்க கேட்குறாங்க பாருங்களேன், நீ எங்கே சாப்பிட்ட. எங்கே
அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் பேசிடலாம். வேர் டிட் யூ ஈட்? வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள் பார்க்க என்கிட்ட சேர்ந்து. வேர் டிட் யூ ஈட்? இப்போ நீ எப்போ சாப்பிட்டாய்? எப்போ, எப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. when did you eat? when did you eat? நீ எதுக்கு சாப்பிட்டாய்? நான் தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எதுக்கு சாப்பிட்ட? why did you eat? why did you eat? அவ்வளோதாங்க. இப்படி சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசி பேசி கொஷினாக கேட்டு கேட்டு பழகிட்டோன்னா இங்கிலீஷ் நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், எப்போ வருவீங்க கேட்போம்ல, இதை நம்ம இப்படி கூட கேட்கலாம். எப்போ வருவ? எல்லாமே ஒன்று தான். when will you come? when will you come? எப்போ போவீங்க? when will you go? என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வரீங்களா? when will you go? எப்போ சாப்பிடுவீங்க? when will you eat? when will you eat? எப்போ தூங்குவீங்க? when will you sleep? when will you sleep? எப்போ படிப்பீங்க? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அடுத்து பாருங்களேன், அவன் வந்தானா? did he come? did he come? அவள் வந்தாளா? did she come? did she come? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிற அந்த 150 கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருங்க. அவள் சமைத்தாளா? டிட் ஷீ குக்? டிட் ஷீ குக்? அடுத்து பாருங்களேன், உனக்கு என்ன பிடிக்கும்? இது எப்படி கேட்கலாம்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்போம். உனக்கு என்ன பிடிக்கும்? வாட் டு யூ லைக்? வாட் டு யூ லைக்? உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? இப்போ பாருங்களேன், உனக்கு என்ன தேவை? ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் இந்த கேள்வி கேட்போம். உனக்கு என்ன தேவை? வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ நீட்? அடுத்து பாருங்கள், ஏன் இவ்வளோ அமைதி? சில பேர்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஏன்பா இவ்வளோ அமைதி? எப்படி கேட்கலாம்? ஒய் ஸோ குவைட்? ஒய் ஸோ அப்படின்னா ஏன் இவ்வளவு அப்படின்னு அர்த்தம். அமைதி அப்படின்னா குவைட். ஒய் ஸோ குவைட்? இப்போ பாருங்களேன், ஏன் இவ்வளவு தாமதம்? எப்படி கேட்கலாம்? ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்பாங்கல்ல. ஒய் ஸோ லேட்? ஒய் ஸோ லேட்? ஏன் இவ்வளோ கோவம்? ஒய் ஸோ ஆங்க்ரி? ஒய் ஸோ ஆங்க்ரி? ஏன் இவ்வளோ சோகம் இன்னைக்கு? ஒய் ஸோ சேட்? ஒய் ஸோ சேட்? ஏன் இவ்வளோ பதட்டம்? ஒய் ஸோ நர்வஸ்? ஒய் ஸோ நர்வஸ்? ஏன் இவ்வளோ சந்தோஷம்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் மறக்காமல் எல்லோரும் சொல்லணுங்க. அடுத்து பாருங்கள், உனக்கு என்ன தெரியுமா? டு யூ நோ மீ? டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. டு யூ நோ மீ? உனக்கு என்ன தெரியுமா? அடுத்து பாருங்களேன், உனக்கு அவனை தெரியுமா? டு யூ நோ? உனக்கு தெரியுமா? அவனை அப்படின்னா ஹிம். சொல்லுங்க பார்க்கும். டு யூ நோ ஹிம்? டு யூ நோ ஹிம்? இப்போ உனக்கு ராஜாவை தெரியுமா? டு யூ நோ ராஜா? டு யூ நோ ராஜா? உனக்கு ராணியை தெரியுமா? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். வரிசையாக எல்லா சென்டென்ஸ்க்கும் நீங்கள் பின்னாடி என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. 150 கேள்விகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்து பாருங்களேன், நீ பதட்டமாக இருக்கியா? ஆர் யூ நர்வஸ்? ஆர் யூ நர்வஸ்? நீ கவலையாக இருக்கியா? ஆர் யூ சேட்? ஆர் யூ சேட்?
உனக்கு பசிக்குதா? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு தாகமாக இருக்கா? ஆர் யூ thirsty? ஆர் யூ thirsty? thirsty அப்படின்னா தாகம் அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ thirsty? உனக்கு வேண்டுமா? கேட்போம்ல, எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட்? டு யூ வாண்ட்? அடுத்து பாருங்க, எப்படின்னு சொல்லு. டெல் மீ ஹவ். டெல் மீ ஹவ். எப்போன்னு சொல்லு. டெல் மீ when. டெல் மீ when. இப்போ யாருன்னு சொல்லு. டெல் மீ ஹூ. டெல் மீ ஹூ. எங்கன்னு சொல்லு. நீ எங்கன்னு சொல்லு, நான் வரேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா? எங்கன்னு சொல்லு. டெல் மீ வேர். டெல் மீ வேர். இப்போ பாருங்களேன், எதுன்னு சொல்லு. டெல் மீ விச். டெல் மீ விச். அடுத்து பாருங்க, நீ படிக்கிறாயா? இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை ஒருத்தங்க செய்கிறாங்க, நம்ம அவங்கள பார்த்து கேட்குறோம், நீ படிக்கிறையா அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? டு யூ ஸ்டடி? டு யூ ஸ்டடி? இப்போ பாருங்களேன், நீ பேசுகிறாயா? டு யூ ஸ்பீக்? டு யூ ஸ்பீக்? நீ விளையாடுகிறாயா? டு யூ ப்ளே? டு யூ ப்ளே? இப்போ பாருங்களேன், நீ விளையாடினாயா? இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. விளையாடினாயா? முடிஞ்ச ஒரு செயலை நம்ம கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நாம் டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். டிட் யூ ப்ளே? டிட் யூ ப்ளே? அடுத்து பாருங்க, என்ன ஆச்சு? என்னாச்சு? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? இது உண்மையா? நீ சொல்கிறது உண்மையா? இது உண்மையா? நம்பலாமான்னு கேட்போம் பார்த்தீங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? வேறு ஏதாவது? எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ்? யார் சொன்னது? உனக்கு இது யார் சொன்னது? ஹூ டோல் யூ? ஹூ டோல் யூ? உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லலை, உனக்கு எப்படி தெரிஞ்சி? உனக்கு எப்படி தெரியும் கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ நோ? ஹவு டு யூ நோ? அடுத்து பாருங்களேன், நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? நீ எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? நீ நாளைக்கு வருவியா? வில் யூ கம் டுமாரோ? வில் யூ கம் அப்படின்னா நீ வருவாயா அப்படின்னு அர்த்தம். எப்போ வருவாயான்னு கேட்டிருக்கேன். வில் யூ கம் டுமாரோ? நீ நாளை வருவாயா அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்களேன், உன்னால் படிக்க முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஸ்டடி? கேன் அப்படின்னா முடியுமா அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா உன்னால். ஸ்டடி படிக்க அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள் பார்க்கும். கேன் யூ ஸ்டடி? கேன் யூ ஸ்டடி? இப்போ உன்னால் வர முடியுமான்னு கேட்குறோம். நாளைக்கு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வெளில போகிறோம், உன்னால் வர முடியுமா? எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க. கேன் யூ கம்? கேன் யூ கம்? இப்போ பாருங்களேன், உன்னால் நீந்த முடியுமா? நம்ம எங்கேயாவது வெளியில் குளிக்க போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேர்ந்து. பக்கத்தில் ஒருத்தனுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா தெரியான்னு தெரியல. அப்போ கேட்போம், உன்னால் நீந்த முடியுமா, நீச்சல் அடிக்க முடியுமான்னு கேட்போம் பார்த்தீங்களா? கேன் யூ ஸ்விம்? கேன் யூ ஸ்விம்? உன்னால் நீந்த முடியுமா? இப்போ உன்னால் பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக்? கேன் யூ ஸ்பீக்? இப்போ பாருங்களேன், உன்னால் ஆங்கிலம் பேச முடியுமான்னு கேட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் சிம்பிளாக அதை நம்ம இங்கிலீஷில் கேள்வியாக கேட்கலாங்க. கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? உன்னால் ஆங்கிலம் பேச முடியுமா? இப்போ பாருங்களேன், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். இது ஒரு கொஷின் சென்டென்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியுங்க. இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்களேன், நீ வீட்டில் இருக்கியா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அட் ஹோம்? ஆர் யூ அட் ஹோம்? அடுத்து பாருங்கள்,
என் பைக் எங்கே? இங்கே தான் நிப்பாட்டினேன், என் பைக் எங்கே அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? வேர் இஸ் மை பைக்? வேர் இஸ் மை பைக்? இப்போ என் பையன் எங்கே? வேர்ஸ் மை பேக்? வேர்ஸ் மை பேக்? என் பேனாவை எங்கே? வேர்ஸ் மை பென்? வேர்ஸ் மை பென்? என் புக்கை எங்கே? வேர்ஸ் மை புக்? வேர்ஸ் மை புக்? என் சாவியை எங்கே? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டுட் இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கான பேக் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சீக்கிரமாக நான் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. அடுத்து பாருங்களேன். நீ ஏன் சிரிக்கிற? Why are you laughing? Why are you laughing? நீ ஏன் அழுற? Why are you crying? Why are you crying? சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு செயல் அவங்க கண்டினியூவாக தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அழுதுகிட்டே இருப்பாங்க. சில சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க. கேட்போம், நீ ஏன் சிரிச்சிட்டே இருக்க? நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயலை ஒருத்தங்க கண்டினியூவாக பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். Why are you crying? நீ ஏன் அழுதுட்டுருக்க? அடுத்து பாருங்களேன். அவள் சமைத்தாளா? Did she cook? Did she cook? இந்த சென்டென்ஸை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்களேன். இதற்கு என்ன அர்த்தம்? What does it mean? What does it mean? உன்னிடம் என்ன இருக்குது? நம்ம பேச்சு வழக்கில் உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்போம். எப்படி கேட்கலாம்? What do you have? What do you have? அடுத்து பாருங்கள். இன்றைக்கி என்ன கிழமை? Which day is today? Which day is today? அடுத்து உங்களுடையது எது? நிறைய பேக்ஸ் இருக்கும். அப்போ கேட்போம் உங்களுடைய பேக் எதுன்னு கேட்போம். நிறைய பைக்ஸ் இருக்கும். உங்களுடைய பைக் எதுன்னு கேட்போம் பார்த்தீங்களா? உங்களுடையது எது? Which is yours? Which is yours? உங்களுடையது எது? அடுத்து பாருங்களேன். எது பெரியது? Which one is bigger? Which one is bigger? அடுத்து பாருங்க. அது எப்படி சாத்தியம்? How is it possible? How is it possible? இது எப்படி செய்த? How did you do it? How did you do it? நீ ஏன் இங்கே இருக்க? Why are you here? Why are you here? அடுத்து பாருங்க. கடைசி ரயில் எப்போ? கடைசி ட்ரெயின் எப்போன்னு கேட்போம் பார்த்தீங்களா? When is the last train? When is the last train? அடுத்து எத்தனை புத்தகங்கள்? How many books? How many books? இப்போ எத்தனை பேனாக்கள்? சொல்லுங்க பார்க்கும். How many pens? How many pens? அடுத்து பாருங்க. அவனை எங்க? Where is he? Where is he? நீ படித்தாயா? அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பாக பிள்ளைங்க கிட்ட கேட்பாங்க. நீ படிச்சியா? எப்படி கேட்பாங்க இதை? Did you study? Did you study? இங்கே ஏன் நம்ம டிட் அப்படின்னு பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா முடிஞ்ச ஒரு செயலை கேள்வியாக கேட்கும்போது டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். இப்போ இது எத்தனை? இது எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க. How many this? How many this? அடுத்து பாருங்க. அது எப்படி? அது எப்படி நடந்துச்சு? எப்படி கேட்கலாம்? அது எப்படி? How that? How that? வேறு ஏதாவது? Anything else? Anything else? யார் சொன்னது? உனக்கு இது யார் சொன்னது? Who told you? Who told you? இப்போ இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அடுத்தது என்ன? அவ வந்தானா? நீ சாப்பிட்டையா? இது எவ்வளவு? நீ எப்படி இருக்க?
இந்த 5 தமிழ் சென்டென்ஸுமே இங்கே இருக்கிற 145 சென்டென்சஸ்க்குள்ளே தான் இருக்குது. மறக்காமல் இந்த 5 சென்டென்ஸ்க்கும் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.